ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வெங்காயத்தை வச்சு ஆனியன் பரோட்டா தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வெளியில் மைதா மாவில் பரோட்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் வெங்காயத்தை வச்சு பரோட்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து நான் தயிர் பஜ்ஜி வெங்காய ரைத்தா தான் வச்சுருக்கேன், தயிர் ரைத்தா. இது வந்து எல்லாம் தொட்டு சாப்பிட்டா போதும். சட்னி எதுவுமே இதுக்கு தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பரோட்டாவுக்கு 1.5 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து அளவாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. இதை வந்து நம்ம அப்படியே தரித்து அப்படியே இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு எல்லாம் கலந்து நம்ம அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இது ஒரு பக்கமாக அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக அறுத்து வச்சுருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த நல்லா பூ போல் இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக நம்ம நல்லா அப்படியே பிரித்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. இது கூட வந்து மல்லித்தூளுங்க, அது ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இது ஒரு 1/4 டீஸ்பூனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு. இதை சேர்த்து கலரி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்தில் உப்பு இதெல்லாம் சேர்க்குறப்ப கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால் வந்து கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூனும் ரவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் இதெல்லாம் ஒன்றோட சேர்ந்து ஒரு பைண்டிங் ஆகும். அப்புறம் மல்லி இலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி வந்து இதில் சேர்த்து நல்லா பெசரிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் பெசரிட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்து அப்படியே நல்லா பெசரி விட்டு வச்சிடலாங்க. பசஞ்ச மாவை நல்லா இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுக்கலாங்க. பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்தி கல்ல சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விரித்து தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி விரிச்சிடலாங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வெங்காயத்தை இது பண்ணி வச்சோம்லங்க, எல்லாம் கலந்து வச்சோம்ல, அதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம அப்படியே மடித்து ரோல் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அப்படி இதையே அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜென்டிலாக கையில் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியதுதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி பரோட்டா மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப அகலமாக வேண்டாம், ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. கல் காஞ்சிருச்சு. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இதை தேய்ச்சதை அப்படியே தோசைக்கல்லில் இப்படி போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சமாக அப்படி அமுத்தி விடலாம். அவ்வளோதான். சுற்றி நம்ம எண்ணெயோ நெய்யோ பட்டர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் விடலாங்க. ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும்.
பாருங்கள், இந்த ரெண்டாக கட் பண்ண இன்னொன்னையும் அதே மாதிரி நம்ம அப்படியே கையிலேயே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு, எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்ததையும் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு அப்படியே கொஞ்சம் அமுத்தி விடலாம். இதில் கொஞ்சம் மல்லி இலையும் எல்லாம் கூட தூவிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எள்ளு இதெல்லாம் போட்டு மல்லித்தலை போட்டது எப்படி நல்லா இருக்குது. வெந்துருச்சு, இதே எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த ஆனியன் பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இது வந்து நம்ம வந்து வெளியில் பரோட்டா மைதாவில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலேயே கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் சாதாரண சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வெங்காயத்தை வச்சு ஆனியன் பரோட்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.